ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான கடலை உருண்டை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதை வைங்க. அப்புறம் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப்பு வெல்லத்துக்கு 1½ கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 கப்பு பொட்டுக்கடலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெல்லத்தை பாகு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு கொஞ்சம் காவாசி தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. பாகு வர்றதுக்காக கட்டியாக இருந்தால் தான் கடலை உருண்டை பிடிக்க வரும். ஃபஸ்ட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். நல்லா கிண்டி கொடுங்க. அப்புறம் நல்லா நுர தள்ளி வரணும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. சிம்மில் வச்சு கிண்டுங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது உருண்டை பிடிக்க வருதான்னு கொஞ்சம் ஊற்றி பாருங்க ஃபஸ்ட்டு. அதுக்குள்ளே ஏலக்காவை தட்டி எடுத்துக்கலாம். தட்டின ஏலக்காவை அதில் போட்டு கிண்டிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் ஊற்றி பாருங்கள். அதை உருட்டுனா உருண்டை பிடிக்க வரணும். நல்லா ஜெல்லி மாதிரி உருண்டை பிடிக்க இப்போ உருண்டை பிடிக்க வந்துடுச்சு. இதுதான் பதம். இதுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு கிண்டுங்க. 1 கப்புக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதே இது ஒரு 1¼ கப்பு போட்டிங்க, இல்லை 1½ கப்பு போட்டிங்கன்னா நார்மல் இனிப்பு இருக்கும். போட்டுட்டு அந்த பொட்டுக்கடலையும் அந்த வெல்லமும் நல்லா ஒன்றா கலந்து விடுற மாதிரி நல்லா கிண்டி கொடுங்க. ஸ்டவ்வு சிம்மிலே இருக்கட்டும். அப்போ தான் இந்த பாகு அந்த கடலையோட மெர்ஜ் ஆகும். அந்த பாகையெல்லாம் அந்த கடலை உறிஞ்சதுக்கப்புறமா நல்லா கிண்டி கொடுத்துட்டு பாகையெல்லாம் இந்த கடலை உறிஞ்சிரும். நல்லா கிண்டி கொடுங்க. அப்புறமா அதுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. வாசமாக இருக்கும், பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மறுபடியும் கிண்டுங்க. அந்த பாகு அந்த கடலையில் நல்லா மெர்ஜ் ஆகணும். அது வரையும் நல்லா கிண்டிட்டு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்து எடுத்து வைங்க, ரொம்ப சூடாக இருக்கும். கீழே வச்சுட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமும் நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ்வில் வச்சு கிண்டிங்கன்னா அது இறுகிரும்ல, அதனால கொஞ்சம் கீழே வச்சுட்டும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. இப்போமே சூடாக இருக்கும், பிடிச்சிடாதீங்க. சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா தான் சூடு மைல்டாக ஆறும். அதுக்கப்புறமா அதை உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் அரிசி மாவு கொஞ்சம் தட்டிக்கோங்க. ஏன்னா அப்படியே எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா கை ரொம்ப பொத்துரும். அரிசி மாவில் நல்லா கையை டிப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டிப் பண்ண முடியுமோ அவ்வளோ டிப் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடணும். நான் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிருக்கேன். ரொம்ப பெருசாக பிடிக்கன்னா பிடிக்கலாம், ஆனால் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நான் குட்டி குட்டியாக தான் பிடித்தேன். லைட்டாக சூடாக இருக்கும்போதே பிடிச்சிருங்க, இல்லைட்டா அது அப்படியே பாத்திரத்தோடு இறுகிரும். எவ்வளோ உங்களால் உருண்டை பிடிக்க முடியுமோ அவ்வளோ உருண்டை பிடிங்க. ஆனால் நல்லா கையை டிப் பண்ணிக்கோங்க. கடலை உருண்டை ரெடி.